வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கேரட் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி, அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன், ஒரு அரை கப் அளவு நெய், ஏலக்காய் பொடி, ஒரு 3/4 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ கேரட் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் சூடு ஏறினோடனே நெய் விட்டுக்குங்க, ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. முந்திரியை போட்டுங்க. முந்திரி வறுபட்ட உடனே கேரட் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கேரட் நெய்யில் வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். கேரட் 2 நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கேரட் பாலில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக வைங்க. பால்லாம் சுண்டி வற்றினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துங்க. துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் வச்சுங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரைலாம் சுண்டி கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆற வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பிடிச்சிங்க. கேரட் லட்டு ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.